வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்தியா ஸ்பேஸ் ரேஸ்ல வேகமா முன்னேறிட்டு இருக்கு. பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. சேட்டலைட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் ஸ்பேஸ் எக்கானமி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ஆனா இந்த நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ரெவல்யூஷனோட கேபிட்டல் பெங்களூரா, ஹைதராபாதா இல்ல தமிழ்நாடுவா? ஆக்சுவலி தமிழ்நாடு இப்போ ஒரு பெரிய பெட் போடுது. என்னன்னா அந்த பெட்டோட சென்டர் எங்க தெரியுமாங்க? தூத்துக்குடி. அது எதுக்குன்னு இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். ரீசென்ட்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்ஸ்பேஸும் ஒரு லேண்ட்மார்க் பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ஜெக்ட் வெரி வெரி சிம்பிள். ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன? ராக்கெட் பில்ட் பண்றது இல்லைங்க, சேட்டலைட் டிசைன் பண்றதும் கிடையாது. டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெர்மல் வேக்யூம் சேம்பர்ஸ், வைப்ரேஷன் டெஸ்டிங், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெஸ்டிங், இந்த ஃபெசிலிட்டிஸ் பில்ட் பண்ண ஆயிரக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டி கிடக்கு. அதனால பல ஸ்டார்ட் அப்ஸ் க்ரோத் ஸ்டேஜ்ல கஷ்டப்படுறாங்க. இப்போ தமிழ்நாடு ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. என்னன்னா ஒரு காமன் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணிட்டு, அதோட மீனிங் என்னன்னா ஒரு ஸ்டார்ட் அப்க்கு தனியா 100 கோடி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். அதனால காஸ்ட் கம்மியாகும், டைம் சேவ் ஆகும் அப்படின்னு ப்ராடக்ட்ஸும் மார்க்கெட்டுக்கு சீக்கிரமா வரும். ஆனா இது ஃபெசிலிட்டி பத்தின ஸ்டோரி மட்டும் கிடையாதுங்க. இது லொகேஷன் தான் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் தூத்துக்குடி பக்கத்தில் தான் வரப்போகுது. அதே ரீஜன்ல ஐஎஸ்ஆர்ஓட அப்கமிங் குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட்டும் வரப்போகுது. இப்போ கேள்வி, ஒய் குலசேகரப்பட்டினம்? ஏன் இந்த குலசேகரப்பட்டினம் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் ஸ்ரீஹரிகோட்டா கிடையாது? ரீசன் என்னன்னா ஜியாகிரபி. அதாவது மோஸ்ட் ராக்கெட்ஸ் லான்ச் ஆகும்போது இந்த கடல் மேல தான் போகும் இல்லையா? குலசேகரப்பட்டினம்ல இருந்து ராக்கெட்ஸ் டைரக்டா சவுத் டைரக்ஷன்ல இந்தியன் ஓஷன் மேல லான்ச் பண்ண முடியும். லேண்ட் அவாய்ட் பண்ண அன்னெசரி மேனுவர்ஸ்லாம் தேவை கிடையாது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா இது பேலோட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மீனிங் மோர் கார்கோ, பெட்டர் எக்கானமிக்ஸ், மோர் கமர்ஷியல் லான்ச்சஸ். அதனால தமிழ்நாடு ஒரு சிம்பிள் லான்ச் பேடை பில்ட் பண்ணியிருக்காங்க. என்டையர் ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ண ட்ரை பண்றது மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், இந்த ரீஜன் கிராஜுவலா ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் காரிடா மாறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சரி, கடைசியில் இது யாருக்கு பெனிஃபிட்? இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அக்னிகுல் காஸ்மோஸ், ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், சேட்டலைட் கம்பெனிஸ், ப்ரொபல்ஷன் கம்பெனிஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் சப்ளையர்ஸ் எல்லாரும் ஒரே ஈகோ சிஸ்டம்ல ஆப்ரேட் பண்ண முடியும். ஏர்லியர் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் இந்த டெஸ்டிங்க்கு கியூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ லோக்கலாக டெஸ்ட் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம், லான்ச் பண்ணலாம், ரைட்? ஆனால் இதில் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் யாருன்னா தமிழ்நாடு மக்களுக்கு. இதனால என்ன ஆகும்னா ஹை ஸ்கில்ட் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் உருவாகும். ப்ரெசிஷன் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது மாதிரி பல ஏரியாவில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெங்களூருக்கு இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு மூவ் பண்ணாமல் தமிழ்நாட்டிலேயே வேர்ல்டு கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அல்டிமேட்லி இந்த ப்ராஜெக்ட் ஒரு பில்டிங் பற்றின ஸ்டோரி கிடையாதுங்க. இது எப்படின்னா தமிழ்நாடு பிகம் இந்தியா ஸ்பேஸ் கேபிட்டல். கவர்மெண்ட் கிளியரா அதை தான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகுமா? அக்னிகுல், ஸ்கைரூட் மாதிரி கம்பெனி ஸ்கேல் ஆகுமா? குலசேகரப்பட்டினம் நெக்ஸ்ட் குளோபல் லான்ச் ஹப்பா மாறுமா? அதை அடுத்த 10 வருஷத்துல டிசைட் பண்ணிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் சொல்லுங்க. தமிழ்நாடு இந்தியாஸ் ஏரோஸ்பேஸ் பவர் ஹவுஸா மாறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி. வாங்க பேசலாம். உங்க ஷாம் பேசுறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.